எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது பப்பட வடை. இது சில இடத்துல பப்பட போலின்னு சொல்லுவாங்க. பப்படம் வச்சுட்டு தான் இது செய்வாங்க. நம்ம அங்கே பப்படம் கிடைக்கல அப்படின்னா அப்பளம் வச்சுட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கு. ஒரு 200 கிராம் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. 2-3 டைம் நல்லா கழுகிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது இங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், பப்படம் நான் ஒரு 10 பப்படம் எடுத்து வச்சுருக்கேன். பப்பட வடை எப்போவுமே பெரிய பப்படத்தில் தான் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெருசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. கேரளா பப்படம் பாருங்கள், எப்போவுமே இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பெரிய பப்படம் இல்லை, சின்ன பப்படம் தான் இருக்குது அப்படின்னா அது வச்சுட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்போவுமே அப்பளம் கிடைக்கும். அப்பளம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இந்த சாஃப்ட்னஸ் நம்ம பப்பட வடை செய்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் இது வெயிலில் கொஞ்சம் காய வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதங்க காயறதுக்குள்ளே பாருங்கள், அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் முன்னாடி தான் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் கம்மியான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் பவுடர் தான் நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. உப்போட அளவு போடும்போது ரொம்ப கம்மியாக போடணும். பப்படத்துக்கு நல்ல உப்பு இருக்குது, அப்பளத்துக்காக இருந்தாலும் அதுக்கு உப்பு இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்கணும். பேட்டருக்கு அந்த அளவுக்கு உப்பு தெரியாது. இந்த அளவுக்கு உப்பு போதும். எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம் இருக்குது இல்லைங்களா, அது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாகவே எள்ளும் போட்டு கொடுக்குறேன். இந்த சின்ன ஜீரகத்தோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை பாதி இந்த சின்ன ஜீரகம் பாதி பெருஞ்சீரகம் அந்த மாதிரியும் கூடி ஆட் பண்ணிவிட்டும் இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வேணும். தோசை பேட்டர்லேருந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், ரொம்ப கட்டியாக கூடாது. பப்படை பாருங்கள், வெயிலில் வச்சு கொஞ்சம் காய வச்சு இதே மாதிரி ஸ்டிஃபாக பண்ணி எடுத்துருக்கு. அதோட சாஃப்ட்னஸ் எல்லாம் போயிருக்கு. பப்படம் சாஃப்டாக இருந்தால் மாவு சீக்கிரம் பப்படத்தில் அப்சர்வ் ஆகும். உடனே நம்ம பொரிச்சு எடுத்தாலும் அது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. எண்ணெய் சூடு பண்ணுறதுக்காக வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி 2 சைடும் பப்படம் மாவில் டிப் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு போகிறதுக்கு ஒரு 2 செகண்ட் கையில் வச்சதுக்கப்புறம் உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயோட சூடு மீடியம் சூடில் தான் இருக்கணும். ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு டிப் பண்ணி எடுக்கும்போது பப்படம் அப்சர்வ் ஆகக்கூடாது. மேலே இருக்கிற மாவு பொரிஞ்சு வர்றதுக்குள்ளே கூடவே உள்ளே இருக்கிற பப்படவும் இல்லை அப்பளவும் ஒன்றா சேர்ந்து பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் பேட்டரோடதும் பப்படத்தோடதும் அந்த கன்சிஸ்டன்சி. பப்படம் ஸ்டிஃபாக இருக்கணும். பேட்டர் அந்த அளவுக்கு லூஸாகவும் கூடாது, அந்த அளவுக்கு திக்காகவும் கூடாது. இதெல்லாம் நல்லா பார்த்து பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது ஒரு பப்பட வடை இதே மாதிரி பொரிச்சு எடுத்து மாற்றி வச்சு ஆறுனதுக்கப்புறம் உடச்சி பாருங்கள். அப்போ தெரியும் எந்த அளவுக்கு அது கரெக்டாக வந்திருக்குன்னு. பேட்டர் திக்காக இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. பப்படம் அப்பளம் சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தவையில் இல்லை ஓவனில் எங்கேயோ வச்சுட்டு அது கொஞ்சம் சூடு பண்ணி ஸ்டிஃப் பண்ணதுக்கப்புறம் வடை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பப்படை வடையும் நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு எடுத்து வச்சுருக்கு. இது 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கெடாமல் யூஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 வடை எங்களை காமிச்சு தரேன் நான் செஞ்சு வச்சது எப்படின்னு. இது பேட்டர் திக்காக இருந்துச்சு. ரொம்ப கட்டியாக இருக்கிற மாவு யூஸ் பண்ணி செஞ்ச பப்பட வடை தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இது வேகலை. நான் யூஸ் பண்ண பப்படம் சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி மிதமான சூடில் தான் இது பொரிச்செடுத்தேன். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த பப்பட வடை செய்யும்போது நாங்கள் கொஞ்சம் அதிகமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதனால தான் இந்த டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்குது.
இந்த ஒரு பெட்டிக்கடை ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.